திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு அடிக்கப்பட்டார், எவ்வளவு நேரம் அவர் அசையாதபடிக்கு அந்த ஆணிகளின் பாரத்திலே அவர் தொங்கினார். அந்த நேரத்திலே அவருக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளவு பரியாசத்தை அவர் சந்தித்தார். அதன் மத்தியிலும் கூட தன்னுடைய பொறுமையை அவர் காத்து, நான் இப்படியாக தொங்கினால்தான், இப்படியாக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டால்தான் என்னுடைய பிள்ளைகளை நான் மீட்க முடியும் என்று சொல்லி அறிந்து அவர் விசுவாசித்து மிக பொறுமையாக அந்த பணியை செய்து முடித்தார். சிலுவையில் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை மறந்தாலும் இந்த கல்வாரி அன்பை நாம் மறக்கவே கூடாது. எப்பொழுதும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே மரித்ததை நாம் நினைவு கூர்ந்து தவறாமல் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்படியாக நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிற பொழுது, கல்வாரி அன்பை நாள்தோறும் நினைக்கின்ற பொழுது, இயேசுவின் சிலுவையின் தியாகத்தை நாம் தினந்தோறும் நாம் தியானித்து நினைத்து கொண்டே இருக்கின்ற பொழுது எந்த ஒரு பிசாசும் நம்மை அண்ட முடியாது, எந்த ஒரு வியாதியும் நம்மை அண்ட முடியாது, எந்த ஒரு துன்பமோ எந்த ஒரு துக்கமோ துயரமோ நம்மை தொட முடியாது. பிரியத்துக்குரியவர்களை, வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நம்முடைய தியாகங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சிலுவை அன்பை, சிலுவை தியாகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லை என்பதை நான் தெரிந்து கொள்ளலாம். எனவே சிலுவை நோக்கி பாருங்கள், எப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற சனிக்கிழமை, அதாவது நாளை தினத்தில் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன், அந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிறது அந்தோனியார் கோயில் போகிற வழி, உள்ள ஒய்எம்சே ஹால், நேராக வந்து கொஞ்சம் நடந்து வந்து வலது பக்கமாக மேலே ஏறினால் அங்கே நமது ஹால் இருக்கிறது. அங்கு வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கணக்கற்ற ஜனங்கள் அங்கே பங்கேற்கின்றார்கள். நீங்களும் கூட மார்த்தாண்டம் பகுதி, மார்த்தாண்டம் வட்டார ஜனங்களே, நீங்கள் கூட வந்து பங்கேற்று தேவன் உங்களுக்கு இலவசமாக தரும் விடுதலையை பெற்று செல்லும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்காக சிறப்பான விருந்து பரிமாறப்படும். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிக்கப்படும் என்கிற நல்ல செய்தியும் கூட நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எப்பொழுதும் சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைப்பதில்லை. கிடைக்கின்ற பொழுது சந்தர்ப்பங்களை நாம் விட்டுவிடாதபடி நாம் பற்றி கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே அடைக்கலான் குருவி எனப்பட்ட நம்முடைய முதியோர் இல்லம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. அங்கே இருக்கிற மக்களுக்கு நான் சகல வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கின்றோம். முன்பாக ஒரு பெரிய அநேக அறைகள் உள்ள ஒரு மிகப்பெரிய அடைக்கலான் குருவி இல்லம், பின்பு கிச்சன், அதற்கு மேலாக தங்குவதற்கு எல்லா வசதிகளோடு கூட அறைகள் என்று இது பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது. ஒரு பெரிய தோட்டமாக இருக்கின்றது. தேவனுடைய மாளிகை பிரம்மாண்டமாக அதுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் வாக்கிங் செல்லலாம். சுத்தமான சுகாதாரமான தண்ணீர் அங்கே உங்களுக்காக காத்திருக்கின்றது. 3 நேரமும் சுவையாக சுட சுட உணவுகள் பரிமாறப்படுகின்றன. காலைதோறும் 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அவர்களுக்காக சிறப்பான விசேஷித்த ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. வயதான காலத்தில் வேறு என்ன வேண்டும்? டெய்லி ப்ரேயர் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு
அவர் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். பிரியத்துக்குரியவர்களே, இன்னுமாக அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்கிறது. அந்த ஹாலில் 2 பக்கமும் நாம் அலுமினியம் பார்ட்டிஷன் போட்டு 21 ரூம்களை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அங்கே வருபவர்கள் அங்கே தங்குகின்ற பொழுது பக்கத்தில் உள்ளவர்கிட்ட பேசிக்கொள்ளலாம். ப்ரைவேட்டாக அது இருக்கும். அதுக்காக எவ்வளவோ போராடி நாம் ஜெபித்த பிறகு ஆண்டவர் அந்த தேவையை சந்தித்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே தங்குவதற்கு ஏராளமான இடங்கள் இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் அநேகர் தங்களுடைய பெற்றோர்களை பல காரணங்களினாலே பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அவர்களுக்காகவே இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் அடைக்கலான் குருவியிலும் செயல்பட்டு வருகின்றது. இதை நீங்கள் விரும்பினால் உடனடியாக உங்கள் பெற்றோர்களை சேர்க்கலாம். அங்கே அவர்களுக்கு மிகவும் சமாதானமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, அங்கே வேலை செய்வதற்கு அநேகர் தேவைப்படுகின்றார்கள். அங்கே அர்ப்பணிப்போடு வேலை செய்கிற நர்சஸ் இன்னும் அநேகர் தேவைப்படுறாங்க. அங்கே தங்கியிருக்க வேண்டும், நல்ல அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பீர்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியும் கூட உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, தொடர்ந்து தாவீதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், 2 சாமுவேல் 19 அதிகாரம் 40வது வசனம். ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான். கிம்காம் அவனோடு கூட கடந்து வந்தான். யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரைப்படுத்தி வந்த பின்பு. பார்த்தீங்களா, அங்கே ராஜா மறுபடியும் யோர்தானை கடந்து தன் சொந்த ஊருக்கு அவர் திரும்பி வருகிறார். எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். போகிற பொழுது அவர் உயிர் தப்புவதற்காக அழுது கொண்டே ஓடினார். செருப்பு கூட போடல, தலையில் கையை வைத்து கொண்டு என்று கறி அழுது கொண்டே பரிதாபமாக யோர்தானை அவர் கடந்து போனார். அப்படிய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், ராஜ மரியாதையோடு கூட அவர் அழைத்து வரப்படுகிறார். எல்லா யூத கோத்திரத்து மக்களும் வந்துட்டாங்க. இஸ்ரவேலில் பாதி பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் அவர்கிட்ட வராங்க. யார் முதல்ல அழைச்சிட்டு வருதுங்கிற அளவிற்கு அங்கே ஜனங்கள் போட்டி போடுகின்ற அளவிற்கு அங்கே திரளான கூட்டம், எக்கச்சக்கமாக ஜெயங்கிற அளவிற்கு மிக சிறப்பான ஒரு வரவேற்பு அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி காண்கிறோம். யாராவது புதிதாக ஒருவர் பொறுப்பெடுக்கிற பொழுது, கலெக்டராக இருக்கட்டும், இல்லைனா சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லைனா மினிஸ்டராக இருக்கட்டும், யார் புதிதாக பொறுப்பெடுத்தாலும் அவர்களுக்காக ஒரு விழா ஏற்படுத்தப்படும். அதில் அவர்களுக்கு சரியான மரியாதை செய்வார்கள், அவரை புகழ்ந்து பேசுவார்கள், அவர்களுக்காக அநேக காரியங்கள் செய்யப்படும். புதிதாக ஒருவர் தலைவராக வருகிற பொழுது, பொறுப்பெடுக்கிற பொழுது, அதிகாரியாக வருகிற பொழுது, நானே கூட அப்படிப்பட்டவர்களெல்லாம் வாழ்த்தி என்னுடைய வாழ்க்கையில் பேசியிருக்கின்றேன். இப்பொழுது ராஜாவைய தாவீதருக்கு மறுபடியும் புதிதாக அவர் பொறுப்பெடுப்பது போல புதிதான அனுபவங்கள் ஏற்படுகின்றன, சந்தோஷமான காலங்கள் ஏற்படுகின்றன. ஆரம்பத்தில் அவர் ராஜாகும் பொழுது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார், அதே போல் இப்பொழுது மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் வருகின்றன. எல்லாரும் அவரை வாழ்த்தி பேசும்படியாய், கூடவே இருக்கும்படியாய், போட்டி போடும்படியாக ஆண்டவர் அந்தளவிற்கு சூழ்நிலைகளை மாற்றினார் என்று சொல்லி காண்கின்றோம். நீங்களும் கூட ஒரு நாளில் இதே போல் புதிதான ஒரு வேலைக்கு செல்லும்படியாக, அதுவும் அதிகாரம் உடைய ஒரு வேலைக்கு செல்லும்படியாக, உங்கள் கீழாக அநேக 1000 பேர் இருக்கத்தக்கதாக மிக முக்கியமான பொறுப்புகளுக்கெல்லாம் நீங்களும் கூட ராஜாவை போல பொறுப்பெடுக்கும்படியாக உயர்த்தப்படுவீர்கள். இங்கே 1000 ஜனங்கள் தாவீதுக்கு பின்பாய் வந்தது போல உங்கள் பின்பும் 1000 ஜனங்கள் வருவார்கள். உங்களுக்காக விழா எடுப்பார்கள், உங்களை குறித்து வாழ்த்தி பேசுவார்கள், உங்களை அவர்கள் எல்லாரும் மரியாதையாக நடத்துவார்கள். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அங்கீகாரம் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு சந்தோஷமான காலங்களை ஏற்படுத்துவார், உங்களை சூழ 1000 ஜனங்களை தேடி வரும்படியாக, சூழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான காலங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் வாழ்க்கையிலே துக்கமாகவே நாம் இருப்போம் என்றால், எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போய் கொண்டே இருப்பார்கள் என்றால், எப்பொழுதும் யோசேப்புகள் சிறைச்சாலையிலேயே வைக்கப்படுவார்கள் என்றால், எப்பொழுதும் யோபு போன்றவர்கள் வியாதிப்பட்டு படுத்தே கிடப்பார்கள், மொட்டையடித்து அந்த ஓட்டினாலே அவர் சுரண்டி கொண்டிருந்தது போல தேவனுடைய பிள்ளைகள் மொட்டையடிக்கப்பட்டு வியாதியினாலே படுத்தே கிடப்பார்கள் என்றால் அவர் நல்லாக இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதன் பிறகு இதை போல நேரங்களும் வரும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது போல பிரச்சனைகள் இருக்காது. காலம் வருகிற பொழுது, நேரம் வருகிற பொழுது கர்த்தர் சூழ்நிலை மாற்றுகிறார்.
ஆண்டவர் அவர்களை விரும்பப்படுகிற பாத்திரமாக மாற்றுகின்றார். அவர்களுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுக்கின்றார், பணத்தை கொடுக்கின்றார், வேலையை கொடுக்கின்றார், அதிகாரத்தை கொடுக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்துகின்றார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருகின்றார். ஆண்டவரை தேடுறவங்க ஒரு காலம் வீணா போக மாட்டாங்க. ஆண்டவருக்காக பயந்து வாழ்கிறவங்க, ஆண்டவருக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை உண்மையாய் நேசிக்கிறவங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவங்க, தாங்குறவங்க, பக்கபலமாக இருக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில் இதே போல ஆசீர்வாதமான நேரங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும்போது அவங்களை லிஃப்ட் பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கின்றார். நினைத்து பார்க்க முடியாத மேன்மைகளையும் நினைத்து பார்க்க முடியாத மகிமைகளையும் அவர் தாரார். உங்களுக்கும் கூட அவர் அப்படி செய்வார் என்பதை மறந்து போகாதீங்க. பாருங்கள், 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 41வது வசனம். இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷன் திருட்டளவாயுமை அழைத்து வந்து ராஜாவையும் ஒரு வீட்டாரையும் ரோடு கூட இருக்கிற தாவீது மனுஷன் அனைவரையும் யோர்தானை கடக்கப்படினது என்ன என்றார்கள். இப்போது இங்கே ஒரு பிரச்சனையை பார்க்குறோம். என்ன பிரச்சனைனா, இஸ்ரவேல் புத்திரர்கள் கோவப்படுறாங்க. நாங்கள் தானே உங்களை அழைச்சிட்டு வரணும், எங்கிட்ட சொல்லாமல் யூதா கோத்திரத்து மக்களெல்லாம் திருட்டளவாக உங்களை கூட்டு வந்துட்டாங்களே, இது என்ன? அடுத்தாப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ராஜாவிடத்தில் 43வது வசனம். இஸ்ரவேல் மனுஷர் யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவிடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களை பார்க்கல எங்களுக்கு தாவீதிடத்தில் அதிக உரிமை உண்டு, பின்ன ஏன் எங்களை அற்பமாக எண்ணினீர்கள்? எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் சண்டை போடுறாங்க. நாங்கள் 10 கோத்திரத்தான், நாங்கள் தான் நிறைய நம்பரில் இருக்கிறோம், நாங்கள் தான் முதல்ல ராஜாவை அழைச்சிட்டு வரணும்னு சொன்னோம், எங்களுக்கு தெரியாமல் திருட்டளவாக நீங்கள் ராஜாவை கூப்பிட்டு வந்துட்டீங்களே, எப்படி நீங்கள் செய்யலாம்? நாங்களே வந்திருப்போம்ல, எங்களை கூப்பிட்டுருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. இதா கோத்திரத்தார் இல்லை நாங்கள் தான் கூப்பிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல் கோத்திரத்தார் இல்லை ராஜா எங்களுக்கு தான் சொந்தம், நாங்கள் தான் கூப்பிட்டு வருவோம்னு சொல்கிறாங்க. இதா கோத்திரத்தார் எங்களை சார்ந்த ராஜா, எங்கள் கோத்திரத்தார் அவரை நாங்கள் தான் கூப்பிட்டு வருவோம்னு சொல்லி அங்கே ஒரு போட்டி நடப்பதை பார்க்கிறோம், சண்டை நடப்பதை பார்க்கிறோம். ஆஹா, என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். நாங்கள் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் கயிறு இழுத்தல் என்னப்பட்ட ஒரு போட்டி உண்டு. நீளமாக ஒரு கயிறு இருக்கும், மத்தியில் ஒரு கோடு போட்டுருவாங்க. இங்கே ஒரு டீம் அந்த கயிறை பிடிச்சி இழுக்கும், அங்கே ஒரு டீம் கயிறை பிடிச்சி இழுக்கும். பயங்கர போட்டியாக இருக்கும். சில ஊர்களில் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கீழே விழுவாங்க, சில காலை பிடிச்சிக்கிட்டே நீப்பாங்க, சத்தம் போடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, இல்லை ஐலஸான்னு சொல்லுவாங்க. கயிறு போட்டின்னு அங்கேயும் இங்கேயும் இழுப்பாங்க. யார் இழுக்காங்கிறதுல, யார் ஜெயிக்கிறாங்கிறதுல ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு சில நேரம் இவங்க இழுத்துருவாங்க, பிறகு பதிலுக்கு அவங்க இழுப்பாங்க, பிறகு இவங்க இழுப்பாங்க, கடைசியில் ஒரு டீம் ஜெயிக்கும். 10 கோத்திரத்தார் இஸ்ரவேல் இங்கே இழுக்கிறாங்க, யூதா கோத்திரத்தார், பெனிமின் கோத்திரத்தார் இங்கே இழுக்கிறாங்க, லேவி கோத்திரத்தார். தாவீது எங்களுக்கு தான் சொந்தம், மத்தியில் நிற்கிறவர் தாவீது எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இஸ்ரவேல் புத்திரர் இழுக்கிறாங்க, இங்கே யூதா கோத்திரத்தார் இழுக்கிறாங்க. பிரித்துக்குரியவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னோட்டி எல்லோரும் அப்சலோமின் பக்கமாக இவர்கள் நின்றார்கள் அல்லவா? தாவீதை கொல்லணும், அப்சலோமை ராஜாவாக்கணும்னு சொல்லி நினச்சாங்க. இப்போ அவங்கெல்லாம் இப்படி மாறுவாங்களா? ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தலைகீழாக சூழ்நிலைகளை மாற்றி யாரெல்லாம் அப்சலோமின் பக்கம் நின்றார்களோ அவரெல்லாம் எங்களுக்கு ராஜா சொந்தம் என்று சொல்கிற அளவிற்கு, சண்டை வருகின்ற அளவிற்கு ஆண்டவர் அங்கே தாவீதை முக்கியமான ஒரு நபராக, விஐபியாக மாற்றினார் என்று காண்கிறோம் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், என்னை யாருமே நேசிப்பதில்லை, யாருமே என்னை தேடி வருவதில்லை, யாருமே எனக்கு எந்த விதத்திலும் எந்த மரியாதையும் கொடுப்பதில்லை, நான் ரிட்டையர்ட் ஆகிவிட்டேன், நான் என் வாலிப காலத்தை நான் கடந்து விட்டேன், என் அழகு என்னை விட்டு போய்விட்டது, என் பணம் என்னை விட்டு போய்விட்டது, என் வேலை என்னை விட்டு போய்விட்டது, ஐயோ நான் நிற்கதியாய் நிற்கின்றேனே. ஒரு காலத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன், ஒரு காலத்தில் எவ்வளவு நான் விரும்பப்படுற பாத்திரமாக இருந்தேன், இன்னைக்கு ஒருவரும் கூட என்னை விரும்பலையே, ஒருவர் கூட என்னை தேடி வருவதில்லையே என்று நீங்கள் கலங்கலாம். ஐயா, அம்மா, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தாவீதை போல
எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு நிலைமைக்கு உங்களை மாற்றுவதற்கும், நீங்கள் வேணும்னு சொல்லி 2 கூட்டத்தார் 3 கூட்டத்தார் 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வந்து சண்டை போடுற அளவு எங்களுக்கு தான் சொல்கிற அளவிற்கு ஆண்டவர் சமாதானமான காலங்களை நிச்சயமாக ஏற்படுத்துவார். அதைத்தான் இந்த நாளில் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு காலத்தை ஏற்படுத்த முடியும். உலகத்தில் கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? நம்மளை யாரும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளை புறக்கணிச்சிட்டாங்க, தள்ளிட்டாங்கன்னா, அது மிகுந்த பெரிய வேதனையை நமக்கு ஏற்படுத்தும். வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ பேருக்குடைய வாழ்க்கையில் அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அதே நேரத்தில் நாம் விரும்பப்படுகிற பொழுது, எல்லாராலும் விரும்பப்படுகிற பொழுது, வேணும்னு சொல்லும் பொழுது பெரிய சந்தோஷம் நிச்சயமாக உண்டா. இவ்வளவு காலம் உங்களுக்கு வந்து என்னை யாரும் தேடி வரல இருக்கிறீங்க. சீக்கிரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஏதோ ஒரு விசேஷித்தமான கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படும். அதன் பிறகு எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க, எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, எல்லாரும் உங்களை பார்க்கறதுக்கு காத்து கிடப்பாங்க. அந்த காத்து கிடக்கிற மக்கள் எல்லாம் உங்களை உரிமை பாராட்டுவார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். எங்கள் அப்பா இறந்த புதுசில் நான் சொல்லுது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டில் ரொம்ப கடன் பாரம், ரொம்ப வேதனை. வீடு வந்து அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். சுற்றி காம்பவுண்டால் கிடையாது, கதவுனா அவ்வளோ பலகீனமாக இருக்கும். தட்டியை வச்சு முன்னால் அடைச்சிருப்போம். வீட்டு முன்னால் காம்பவுண்டால் கூட கிடையாது, தட்டி தான் வச்சு அடைச்சிருப்பாங்க. அதில் 1000 ஓட்டை இருக்கும். ஆடுகள் வந்து தட்டியை தின்னுட்டு போயிடும். அப்போ வந்து ஓட்டையாக தெரியும். வாசலில் படலை வச்சு அடைச்சிருப்போம். அது பாதி பிஞ்சு கிடக்கும், அது கெட்ட கூட முடியாது. பாதுகாப்பே கிடையாது. அடுத்தாப்புல கல்லை வந்தாலும் களை வாங்குற அளவுக்கு வீட்டில் ஒன்றும் இல்லை அந்த டைமில். அப்போ ஒருத்தர் கூட என்னை தேடி வர மாட்டாங்க. அப்பாவுக்கு எத்தனையோ 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பணக்காரங்களாக இருந்தபோது எவ்வளோ பேர் வீட்டுக்கு தேடி வருவாங்க, நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஆனால் தகப்பனார் இறந்து போன பொழுது, நாங்கள் கடன் பட்ட பொழுது ஒருவரும் எங்களை தேடி வர மாட்டாங்க, ஒருவரும் பார்க்க வர மாட்டாங்க. ஆனாலும் கூட அந்த நேரத்திலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டபடியினாலே, தேவனை விட்டு சிறிதளவும் இம்மியளவும் விலகாதபடி அவரையே பற்றி கொண்டபடியினாலே, ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உறுதியாய் காணப்பட்டபடினாலே, எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று அவரை உறுதியாய் பற்றி கொண்டபடியினாலே, இப்பொழுது ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாக, அறியப்பட்ட ஒரு ஊழியக்காரனை மாற்றியிருக்கிறார். தொலைக்காட்சி மூலமாக அநேகருக்கு நான் அறிமுகமாகி இருக்கின்றேன். நாசிரியத்தில் கூட்டங்கள், சென்னையில் கூட்டங்கள், நாகர்கோவில், மாத்தாண்டம் கூட்டத்தின் இறுதியிலே அடியாரை சந்தித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாசிரியத்தில் 1000கணக்கில் ஜனங்கள் வருவார். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போவோம், எங்களை விடுங்க, இதற்கு எங்களை அனுப்புன்னு சொல்லி ஒரே சண்டையாக இருக்கும். ஒரு காலத்தில் ஒருவரும் தேடி வராத ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் இருந்தது, விரும்பப்படாத ஒரு குடும்பமாக இருந்தது. இன்றைக்கு பாருங்கள், அந்த நாசிரியத்தை கூட்டம் முடிஞ்ச உடனே, இல்லைன்னா எல்லா ஊர்லேயும் கூட்டம் முடிஞ்சு, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போவோம், நாங்கள் தான், எங்களை விடுங்க, எங்கள் ஊரை விடுங்க, நாங்கள் தூரத்துலேருந்து வந்திருக்கோம், இல்லை நாங்கள் பக்கத்துலேருந்து வந்து காலையிலே வந்துட்டோம். அந்த அளவிற்கு ஆண்டவர் சூழ்நிலை மாற்றி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தபடியினால் இந்த பைபிளை கையில் எடுத்து எல்லா இடத்துக்கு போனபடியும் தானே. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் விரும்பப்படுகிற ஒரு பாத்திரமாக காலகாலங்களில் அவர் மாற்றுகின்றவராக இருக்கின்றார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எவ்வளவு துன்பத்தை கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, வாழ்க்கை அவ்வளவு கசப்பாக இருந்தாலும் சரி, பரவாயில்லை, கொஞ்ச நாள் பொறுத்துங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் தலைகீழாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். மிகவும் பிஸியாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஜனங்களை சந்திப்பதற்கே நேரமில்லை என்று நீங்கள் சொல்லுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுக்கு வல்லமையை தருவார், அதிகாரத்தை தருவார். தேவன் உங்களோடு இருப்பதை எல்லாரும் கண்டு உங்களுக்கு பேசுவதற்கு விரும்புவார்கள், ஆசைப்படுவார். ஏசப்பா ஊழியம் செய்த பொழுது அவருடைய நிழலாவது என் மேலே படட்டும், ஷேடோ, அவருடைய வஸ்திரத்தின் ஓர தங்குலையாவது நான் தொடட்டும், அதை கொஞ்சமாவது நான் பார்க்கட்டும் என்று சொல்லி மரத்து மேலே ஏறின்னு அவரை பார்த்தாங்க. வீட்டு ஓட்டை பிரித்து வியாதியஸ்தனை அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஏசப்பாவுக்கு டிமாண்ட் இருந்தது. ஏசப்பாவை எப்படியாவது பார்க்கணும், பேசணும், அவர் வேணும்னு சொல்லி எத்தனை பேர் காத்திருந்தாங்க. இதே அனுபவம் அவருடைய பிள்ளையாகி உங்களுடைய வாழ்க்கையிலும் வரும்.
அவரை விட்டுட்டு பாதியில் போனவங்களுக்கெல்லாம் இந்த பிளெஸ்ஸிங் கிடையாதுங்க. இப்போ சில காலம் தேடிட்டு அவரை விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த ஆசீர்வாதம் கிடையாது. அவங்களும் நினைச்சிருந்தா ஒருவேளை கடைசி வரைக்கும் இருந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத உயர்வுகளை கொடுத்திருந்திருப்பார். அவங்க விட்டுட்டு போனதுனால அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. அவரை தேடுகிற ஒவ்வொருவரும் கனப்படுத்தப்படுவார்கள். இயேசுவை நேசிக்கிற, இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற, இயேசுவுக்கு பின்பாய் வருகிற ஒவ்வொருவருக்கும் மேன்மைகளும் மகிமைகளும் வாழ்வில் நிச்சயமாய் உண்டு. ராஜா மொர்தெகாயை ஒரு நாளிலே, எதிர்பார்க்காத நாளிலே கனமணினார். கொல்லணும்னு சொல்லி வீட்டில் தூக்கு மரத்தை ஆமான் வச்சிருக்கிறான். யூத குலத்தையே அழிப்பேன்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த ராத்திரியில் ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கம் வராதபடி கண்ணிமையை பிடித்தபடியினாலே அவர் நிருபங்களை எடுத்து பார்க்குறாரு. மொர்தெகாய் என்னை காப்பாற்றிருக்கான, கொள்ள வந்தவங்களை பற்றி சொல்லி கொடுத்து நான் உயிர் தப்பி இருக்கிறேனே, அது உண்மைன்னு சொல்லி எழுதியிருக்க. அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஒன்றும் பண்ணலையா? மறுநாள் அதே ஆமானை அழைத்து, நான் அவனை கனம் பண்ண விரும்புகிறேன், மொர்தெகாயை கனம் பண்ண விரும்புகிறேன், கழுதையில் ஏற்றிட்டு போ, ராஜ வஸ்திரங்களை அவனுக்கு தருப்பி, இப்படி ராஜா கனம் பண்ண விரும்புகிற எல்லாருக்கும் நீ சொல்லு. எந்த ஆமான் கொள்ள விரும்பினானோ, எந்த ஆமான் தூக்கு மரத்தை நாட்டி வைத்திருந்தானோ, அதே ஆமான் மொர்தெகாயை வாழ்த்தி பேசி வாழ்க என்று சொல்லி கழுதையை தெரு தெருவாக அழைத்து போக முடியாது வைத்தார் நம்முடைய ஆண்டவர். கொல்லணும் நினைச்சவன் வந்து வாழ்க வாழ்க, ராஜா கனம் பண்ண நினைத்த மொர்தெகாய் வாழ்க வாழ்க தன் வாயினாலே சொல்லி அந்த ஊர்வலத்தை, நகர ஊர்வலத்தை முடித்து முக்காடிட்டு வெட்கப்பட்டு வீட்டுக்கு ஓடினான். ஐயோ என்று கதறினான். அதோடு கூட அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பித்தது. அதே தூக்கு மரத்தில் அவன் கொல்லப்பட்டான். மொர்தெகாய்க்காய் அவன் வைத்திருந்த அந்த தூக்கு மரத்தில் அவன் கொல்லப்பட்டான் என்பது செய்தியை விட, தெரு தெருவாய் மொர்தெகாயை அழைத்து கொண்டு இதோ ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் என்று அவன் சொன்னான். பார்த்தீங்களா? அதாங்க ஆண்டவர். எதிரியே உயர்த்தி பேசுகிற அளவிற்கு, வாழ்க வாழ்க என்று சொல்கிற அளவிற்கு சொல்ல வைப்பதுதான் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு யாரெல்லாம் அவங்கள பகைக்காங்களோ, யாரெல்லாம் அவங்கள அற்பமாக நினைக்காங்களோ, கேவலமாக பேசுகிறாங்களோ, நான் கொன்னுருவேன்னு சொல்கிறாங்களோ, அவங்கெல்லாம் அவங்களை வாழ்க வாழ்க என்று சொல்லும்படியாக காலையில் வந்து விழும்படியாக ஆண்டவர் செய்வார். யோசேப்புடைய சகோதரர்களெல்லாம் யோசேப்புடைய காலில் வந்து விழுந்தார்கள். டெய்லி நம்ம நினைத்து பார்க்கணும், தியானித்து பார்க்கணும். எவ்வளோ மாற்றம் பார்த்தீங்களா? தலைகீழ் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். தாவீதை எல்லாரும் விரும்புகிற அளவிற்கு மாற்ற முடியும் என்றால் உங்களையும் கூட அப்படியே மாற்ற முடியும். நீங்கள் சீக்கிரமாக எல்லாரால் நேசிக்கப்படுவீர்கள். எல்லாரும் உங்களை தேடி வருவார்கள். 60வது ஏசாயா 60வது அதிகாரத்தில் பார், எல்லாரும் உன்னை தான் தேடி வராங்க என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படியே ஆண்டவர் செய்வாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியே விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, நாளிலும் கூட தகப்பனே, உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரு நாள் நீ கனம் பண்ணுவீங்க, விரும்பப்படுகிற பாத்திரமாக மாற்றுவீங்க எனப்பட்ட அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. வில்லை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே, விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உமக்கே உகந்ததாய் மாற்றிடுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, கண்ணோக்கி பார்த்திடுமே. அப்பா, அப்படி அன்பிற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே, உடைய விலையில்லாத உடைய கிருபை, விலையேற பெற்ற கிருபையினாலே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன பாவ சாபங்கள் இருந்தால் அதை உடைத்து போட்டுறணும், வியாதிகள் இருந்தால் உடைத்து போட்டுறணும், கடன் பாரங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவரே நீர் உடைத்து போட்டுறணும், அவப்பெயர்கள் அவமானங்கள் இருக்கும் என்றால் உடைத்து போட்டுறணும், கசப்பான பிச்சைகள் இருக்கும் என்றால் உடைத்து போட்டுறணும், பலகீனங்களை உடைத்து போட்டுறணும், உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் காணப்படுற கவலைகளை உடைத்து போட்டுறணும். செத்து போகணும், என் வாழ்க்கை முடிஞ்சிடட்டும், நான் தற்கொலை பண்ணி கொடுவேன் என்று சொல்பவர்கள் எல்லாம்
வாழ வேண்டும் என்று விரும்பும்படியாக அவருடைய உள்ளத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவீராக. இசப்பா அவருடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவீராக. அழுது கொண்டிருக்கிற அழுகையை கழிப்பாக நீர் மாற்றுவீராக. இந்த வியாதியின் அகோரத்தை தாங்க முடியவில்லையே, உலகமே தூங்குறது, நான் மாத்திரம் தூங்காமல் இருக்கிறேனே, ஐயா எனக்கு தூக்கத்தை தாரும், ஐயா எனக்கு பசியே இல்லை, பசியை தாரும், சாப்பாட்டை தாரும், ஐயோ எனக்கு ₹1 கூட கையில் இல்லையே, செலவழிப்பதற்கு ₹1 கூட இல்லையே, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கென்று சொல்லி திருமணம் ஆகவில்லை, குழந்தை இல்லையே, என் கணவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்து விட்டதே, வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியே இல்லையே, நான் என்ன செய்வேன், எனக்காக பேச யாருமே இல்லையே, எனக்கு மாத்திரம் தகப்பன் இல்லையே, தாய் இல்லையே, ஐயோ என் பிள்ளை இப்படி விபத்திலே மறித்து விட்டான், நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி பல்வாறு கலங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் உண்டு. பல வருடமாய் அந்த பெதஸ்தா கூட தண்டையிலே படுத்து கிடந்த அந்த பிணியாளியை போல பல வருடமாய் வியாதிப்பட்டிருப்பவர்கள் உண்டு, பல வருடமாய் கடன்பட்டிருப்பவர்கள் உண்டு, தாழ விழுந்து கிடப்பவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் தூக்கியறணும், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா. வாலிப காலத்தில் வாலிப பாவத்தில் சிக்கி, போதை அடிமைத்தனத்தில் சிக்கி, கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசத்தினாலே தங்களை அழித்து கொள்கிற வாலிபர்களை சந்தியும். அம்மாட்ட பைக்கை வாங்கி தான், மொபைலை தான், சண்டை போட்டு நிம்மதியை கெடுக்கிற பிள்ளைகள், கொஞ்சம் கூட குடும்பத்தின் கஷ்டங்களை அறியாமல் வாழுகிற பிள்ளைகள், பெற்ற தாய் தகப்பனுடைய அன்பு தெரியாதபடி முன்ன பின்ன தெரியாத வாலிபர்களோடு தொடர்பு கொண்டு வீட்டை விட்டு ஓடிடுவேன்னு சொல்கிற வாலிப பிள்ளைகள் ஐயா, கொலையுண்ணப்பட்டுருவாங்க. கண்களை திறந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அதை போலவே ஆண்டவர் பைக்கில் வேகமாக போய் மூட்டி அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையுண்ணப்பட இருக்கிற வாலிபர்களுக்கு ஜெபிக்கிறோம். அப்படி தாய் தகப்பனை கனிதை கண்டு அவளை காப்பாற்றுங்க, உணர்வுள்ள இதயத்தை தாருங்க, ரட்சியுங்க. சடுதி விபத்துகள், மரணங்கள், ஹார்ட் அட்டாக் மரணங்கள் எதுவும் வராதபடி, ஸ்ட்ரோக் வந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையினாலே கர்த்தாவே நீங்கள் மூடிக்கொள்ளுங்க. என் ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் ஐயா. ஏசப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வயதானவர்களுக்கு ஜெபிக்க 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க, கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கப்பா. கால்கள் பலன் குன்றக்கூடாது, கண் இருளடையக்கூடாது. கர்த்தாவே நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக சோத்திரம் ஐயா, நமக்கு சோத்திரம். இந்த கிருபை தாங்கட்டும், இந்த இரக்கம் தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக ஜெபிக்கிற அமைதி சமாதானம் உண்டாகட்டும். இனி ஒரு கொள்ளை நோய், இனி ஒரு லாக்டவுன் வேண்டாம் ஆண்டவரே. இந்திய தாய் திருநாட்டிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிற அனைவரையும், அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், அனைத்து தேவனுடைய ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஆதரிக்கின்ற, அறிமுகப்படுத்துகிற, ஜபத்தினாலே காணிக்கையில தாங்கிற நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. எப்படியாவது ஆண்டவரே நீங்கள் கர்த்தாவே எங்களுக்கு மனமிறங்கி அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்குவதற்கு அநேக முதியவர்களை நாடா திசையில் அழைத்து கொண்டு வாரும். அங்கே வேலை செய்வதற்கு உண்மை உத்தமமாய் இருப்பவர்களை அழைத்து கொண்டு வாரும். மகிமைப்படும் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசனம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதான். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா.